வெறும் 1/2 லிட்டர் பாலை வச்சு சூப்பரான ஒரு புட்டிங் செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பாலை ஊற்றி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம், அது நல்லா கொதித்து வரட்டும். இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே வேறொரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். சீனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க கொதிக்க ஒரு திக்கான பதத்துக்கு வரும். கொதிக்க கொதிக்க நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு, எந்த பாத்திரத்தில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். நல்லா ஆறின பிறகு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், ஃப்ரீசரில் இல்லை. இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், பாருங்கள் நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம ஸ்பூனால் எடுத்தும் சாப்பிட்லாம், இல்லை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டும் சாப்பிட்லாம், நம்ம விருப்பம் தான். சூப்பரான மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தடுத்து வரப்போகிற என்னோடய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.